Every day, thousands of Comcast engineers and technologists like Olu Sheyi are working to build the best sports viewing experience. Some of my favorite moments throughout my life are watching sports with my dad. Now I work at Comcast as part of the team that created our AI highlights technology, which uses AI to detect the major plays in a sports game. And now, millions of sports fans will never miss a moment. Visit comcastcorporation.com/sports to learn more. ஹாஸ்டல் போனேன். அங்க ஒருத்தர் இருந்தாரு, இவர் ஏதோ புதுசா வந்திருக்காரு போல இருக்கு அப்படி சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அவரை பெருசா இது பண்ணிக்கல. ஆனா என்ன நடந்தா, நான் ஹாஸ்டலுக்கு போனேன்னு வீட்டுக்கு வரதை விட்டுட்டேன். ஏன்னா வீட்டுல தானே பிரச்சனை இருக்கு, நம்ம வெளியே நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சந்தோஷமா நான் எப்போதும் போல படிச்சுக்கிட்டு நல்லா படிச்சு நல்லா இருந்தேன். அப்போ கொஞ்ச நாள் கழிச்சுதான் பார்த்தேன் கொஞ்சம் சோம்பேறித்தனம் வந்துச்சு படிக்கிற விஷயத்துல. அப்ப மறுபடியும் அந்த கோயிலுக்கு போனேன், திருநங்கை அவங்க கோயிலுக்கு போயிட்டு சொன்னோம். சொன்னாங்க, நீ எங்க இருக்கியோ அது அங்கதான் இருக்கும் அப்படின்னு. நீ எப்ப வீட்டை விட்டு வந்துட்டு வீட்டுக்கு வரமாட்டேன்னு ஒரு முடிவு பண்ணியோ அது அன்னைக்கே கலைஞ்சி ஹாஸ்டலுக்கு வந்துருச்சு, ரூம்ல இருக்கிறது அதுதான் சொன்னாங்க. எனக்கு அவங்க உட்காந்து அழுவுறதா தெரியல, புலம்புறதான்னு தெரியல. நான் உட்காந்து அவங்க மூஞ்சியே பாத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப நான் என்னதான் பண்றது அப்படின்னா, அவங்க சொன்னாங்க, நீ பாதுகாப்பு வச்சு மட்டும்தான் உன் லைஃப் இது பண்ண முடியும், நீ படிக்கிற வரைக்கும் தான் அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும், வேலைக்கு போயிட்டீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிரும் அப்படின்னு. நினைச்சு ஓரளவு டிப்ளமோ வரைக்கும் படிச்சா போதும்னு சொல்லிட்டு முடிச்சிருவோம் அப்படி சொல்லிட்டு படிச்சுட்டு தான் இருந்தேன். அவர் என்ன பண்ணுவாரு, என் கூட்டணி கூட டைம் பாஸ் பண்ணுவாரு. ஏன்னா நம்ம ஃபுல்லா ஹாஸ்டல்லயும் இருக்க போறது இல்ல. அந்த ஹாஸ்டல்ல வந்து மொத்தம் ஒரு 12 பேர் இருந்திருப்போம் முதல்ல. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, நான் வீட்டுக்கு சொன்னா லாங் லீவ் போகும்ல, ஒரு வாரம் செமஸ்டர் லீவ் அந்த மாதிரி எல்லாம். அவர் என்ன பண்ணுவாரு, என் ஃப்ரெண்டுங்களை போய் டிஸ்டர்ப் பண்ணுவாரு. ஒரு என் ஃப்ரெண்ட் வந்து நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். என்ன மாதிரினா நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். எங்க அப்பா வந்தாரு, நான் போயிட்டேன். கூட்டம் சொல்லல, தூங்கிட்டு இருந்துச்சு, நான் கிளம்பிட்டேன். அப்ப அதுக்கு ரூமுக்கு வந்து நான் போயிருக்கேன். போயிட்டு அது ரூம்ல போயிட்டு சம்பந்தமே இல்லாம அது பேக்க நோண்டிட்டு அதை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு ரூம்ல இருந்து வெளியே போயிட்டு மறுபடியும் ரூமுக்குள்ள வந்து ஒரு மாதிரி எட்டி பார்த்துட்டு மறுபடியும் பல்லு தெரியுற மாரி, அப்படி சிரிக்கவே மாட்டேன் அந்த டைம்ல, பல்லு தெரியுற மாரி சிரிச்சுட்டு இப்படி வந்து பாய் அப்படி சொல்லிட்டு போயிட்டேன். சோ என் கூட்டாளிக்கு வந்து அது ரொம்ப கேடா இருந்துச்சு. நான் அது அப்படி சிரிக்காது, லைக் நார்மலா சிரிக்கிறதே பெரிய விஷயம் அப்படி சொல்லிட்டு விட்டுருச்சேன். இப்ப இதெல்லாம் வந்து எனக்கு காலேஜ்ல இருக்கும்போது தெரியல. அப்புறம் ரூம்ல தூங்குவேன், நைட்ல திடீர்னு முழிப்பு வரும். அது நார்மலா வந்து எனக்கு பேய் எத்தனை மணிக்கு வரும்னு தெரியாது. ஆனா என் லைஃப்ல பேய் வந்தது எல்லாம் அந்த 3 இருந்து 5 மணிக்குள்ளதான் வருங்க. இந்த 3:30 மணிக்கு கரெக்டா தூக்கம் கலையும், மணி பார்ப்பேன் கரெக்டா 3 லைக் 3 நம்பர் ஒன்னா வரும், 3 இல்ல 4 இந்த மாதிரி தான் ஏஞ்சிருப்பேன். ஏஞ்சி பார்த்தா அவர் பக்கத்துலயே நின்றுகிட்டு இருப்பாரு. நானும் இது வண்டியா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு செவுரு பக்கமா திரும்பி படுத்துருவேன். வேற என்ன பண்றது, நீ போக மாட்ற, நானும் அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துக்குவேன். ரொம்ப வந்து சாப்பாடு பேச ட்ரை பண்ணிருக்கீங்களா? அதுகிட்ட பேச ட்ரை பண்ணேன்க்கா, ஒரு வாட்டி பண்ணேன், அது இன்னொரு ஆளுக்கு விபரீதமா போயிடுச்சு. என்ன நடந்துச்சு? 2 வாட்டி பேச ட்ரை பண்ணோம். மொதல் வாட்டி வந்து நான் காலேஜ்ல ட்ரை பண்ணேன். என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து அந்த பிரசன்ஸ் ஃபீல் ஆகும், அவங்களாலையும் பார்க்க முடியும். நாங்க 2 பேரும் என்ன பண்ணோம், எல்லாரும் லீவுக்கு போயிட்டாங்க, கோவிட் டைம். ஸோ 3 பேர் தான் வீட்டுல இருக்கோம். அந்த நான் டிகிரி கண்டினியூ பண்ண ஸ்டீல். ஸோ நானும் அவங்களும் அந்த ஒரு ரூம்ல உட்காந்துக்கிட்டு ரெடி ஆயிட்டோம். ஓகே, அது என்கிட்ட சொன்னது வந்து கண்ணை திறந்துடாதீங்க, கண்ணை திறந்தா நீங்க பாசிட்டிவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அது உங்க கூட பல வருஷமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு, நீங்க அது கூட கம்யூனிகேட் பண்ணதில்லை, இன்னைக்கு தெரிஞ்சுக்கும் அது யாருன்னா உங்ககிட்ட வருது. அந்த கேர்ளுக்கு வந்து என்னோட 2 வயசு தான் குறைவு. அவங்களுக்கு அந்த டைம்ல 18 வயசு, எனக்கு 20 வயசு. முடிச்சுட்டு சொல்லிட்டோம். இன்னொரு ரூம்ல வந்து இன்னொரு அக்கா இருந்தாங்க, அவங்க டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பலியானது வந்து அவங்கதான், எங்க முட்டாள்தனத்தினால. ஸோ நாங்க பேச ஆரம்பிச்சோம். சொன்னிச்சு, கண்ணை முடிக்கிங்க, எந்த காரணத்துக்கு கொண்டு நான் சொல்லாம கண்ணை திறக்காதீங்க அப்படின்னு. அப்ப கூப்பிட்டு வச்சு கேட்டோம், நீ எதுக்குதான் என் கூட இருக்க, ஆல்ரெடி 5 வருஷமா என் உயிரை எடுத்துட்ட, தயவு செஞ்சு போயிரு அப்படின்னு. அதுவும் பதில் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. நான் வந்தது வந்து இந்த என் வேலை முடியல, அவங்க என்னை அனுப்பி விட்டுருக்காங்க, நீ எப்போ உன் லைஃப் வந்து எல்லாமே இழந்துட்டு இதுக்கப்புறம் நான் முயற்சியே பண்ண மாட்டேன்னு உனக்கு அந்த மைண்ட் செட் வருதோ, அது சொன்னதை நான் தமிழ்ல சொல்ல முடியாது. ஸோ அந்த மைண்ட் செட் வருதோ, அப்ப நான் போயிடுவேன், நீ படிச்சுக்கிட்டு இருக்க, நீ இஷ்டப்படி உனக்கு சந்தோஷமா தான் இருப்பேன்னா நான் கூடயே தான் இருப்பேன், உன் சந்தோஷத்துக்கு எடுக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன், நீ சந்தோஷமா இருந்தா தான் உன் ஃபேமிலி சந்தோஷமா இருக்கும், ஸோ நீ சந்தோஷமா இருக்க கூடாது அப்படின்னு. அப்ப நானு கேட்டு, இந்த குரல்லாம் ஒரு ஆண் குரலா வருது உங்களுக்கு? ஆமா, கூட ஒரு ஆண் நம்பர். அவர் வந்து தமிழ்ல நார்மலா தான் பேசுது, எனக்கு விளங்குதான், அந்த கேர்ளுக்கு வந்து விளங்கல. பட் அதுக்கு ஒரு மாதிரி ஃபீலா இருக்கல, யாரும் வந்து கதவு கிட்டே நிக்கிற மாதிரி. ஸோ நாங்க வந்து பேசிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் சொன்னேன், லைக் ரொம்ப கடுப்பாயிருச்சு, நீ இவ்வளவு நாள் என் கூட இருக்க, என்னால எதுவுமே பண்ண முடியலையே, நீ நினைச்சிருந்தா ஒண்ணு எங்க அப்பாவை ஏதாச்சும் பண்ணிருக்கணும், இல்ல என்ன ஏதாச்சும் பண்ணிருக்கணும், நீ யாரையுமே எதுவுமே பண்ண மாட்டேற, நீ சும்மா வந்து என்னை பயங்கி ஊட்டிக்கிட்டே நீ ரொம்ப
என்னோட மென்டலி தான் என் கூட ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன், உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு அப்படி சொன்னோன்னு அதுக்கு சரியான கோவம் வந்துருச்சு போல இருக்குக்கா. என் காது கிட்ட யாரோ வந்து கையில அந்த இது பண்ணுவாங்க, ஸ்னாப் பண்ணுவாங்களா, அந்த சத்தம் அவ்வளவு வேகமா கேட்டுச்சு. கேட்ட கையோட நானும் அது கத்தி அது ஒரு பக்கம் பெட்ல போய் உட்காந்துருச்சு, நான் ஒரு பக்கம் போய் உட்காந்துட்டு 2 பேரும் மூஞ்ச பார்த்து திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கோம். ரூமுக்குள்ள வந்துருமோ சத்தம் கேக்குது அப்படின்னு. உடனே அது பயப்படாதீங்க, அது ரூமுக்குள்ள வராது, ஏன்னா 2 பேருக்கிட்டையும் பாதுகாப்பு இருக்கு, அதனாலதான் அது தூரத்துலயே இருந்து நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு அப்படி. உடனே அது சொன்னிச்சு, 2 பேத்துக்குமே விளங்குனுச்சு. ஓ என்கிட்டயா 2 பேர் விளாண்டுகிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு நான் யாருன்னு காமிக்கிறேன் அப்படின்னு. சாரிங்க, ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுவோமே என்னதான் நடந்துச்சுன்னு.